Good evening, everyone. Welcome back to another video. Today's video is a little late because நான் வந்து I was not well. எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. So I had to take some rest மார்க்கெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் க்ளோசிங் டைமில் நானே வந்து 2:30க்கு அப்புறம் I took some rest. நான் வந்து என்னென்னா முடியல. ஸோ அதனால வீடியோ கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தட். இப்போ லெட்ஸ் குவிக்லி ரிவ்யூ என்னாச்சு மார்க்கெட்டில் டுடே எஸ்பெஷலி. we saw என்னாச்சு எக்ஸாக்ட் கேப் அப் ஆகி மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு. ஆல்ரைட். ஸோ லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து என்ன சொன்னேன் டெலிகிராம் குரூப்பில் வந்து இது வந்து டம்ப் செட்டப். ஓகே, இது வந்து டம்ப் செட்டப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நேற்று நேற்று போட்ட வீடியோ அந்த வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் நான் என்ன சொன்னேன்னா மார்க்கெட் இப்படி ஏபிசி பேட்டர்னில் போகுது. இந்த அப்பர் லெவல் டச் பண்ணி இது வந்து கீழே வந்துச்சுன்னா வி ஆர் லுக்கிங் ஃபார் அ வேவ் 5, ஒரு ஸ்மால் வேவ் 5, ஏதோ ஒன் வேவ் 5க்காக வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் கன்சாலிடேஷன், வீக்லி கன்சாலிடேஷன், சைட்வேஸ் மூவ்மெண்ட் இல்லைன்னா ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆல் தட் நான் வந்து வீக்லி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ என்னாச்சுன்னா புல் பேக்கு முன்னாடி இல்லை கன்சாலிடேஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ராப் இருக்கணும், ஃபைனல் ட்ராப். அது வந்து ஸ்லோவாக வருமா ஃபாஸ்ட்டாக வருமா, இது வந்து பேசிக்லி ஒரு வேவ் 5. நீங்கள் எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் படிச்சீங்கன்னா வேவ் 5 வந்து எப்படி வரலாம், ஒரு இம்பல்ஸ் மூவில் வரலாம், ஒரு இம்பல்சிவ் மூவில் வரலாம் 1 2 3 4 5. இல்லை இது வந்து எண்டிங் டயக்னலில் ஒரு வெஜ் ஷேப்பில் வரலாம் இப்படி. ஓகே, கிறிஸ் கிராஸாக இப்படி ஸ்லோவாக வரலாம். நெக்ஸ்ட் வந்து சில டைமில் ரேர் கேசஸில் இப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக ட்ராப் வரும். ஃபாஸ்ட் ட்ராப் வந்து மோஸ்ட்லி டம்ப். இது வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னா சென்டிமெண்ட், மோஸ்ட்லி சென்டிமெண்ட் மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவாங்க. எப்படி மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து நான் மோஸ்ட்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரீட்டைலர்ஸ் வந்து பேரிஷ் ஆயிட்டாங்க இந்த பாயிண்ட்ல. ஓகே, ரீட்டைலர்ஸ் வந்து பேரிஷ் ஆயிட்டாங்க இந்த பாயிண்ட்ல. ஸோ ரீட்டைலர்ஸ் பேரிஷ் ஆயிட்டாங்கன்னா ஃப்ரைடே சாரி தேர்ஸ்டே க்ளோஸில் மார்க்கெட் மண்டே நாள் என்னாச்சு, ஃப்ரைடே ஹாலிடே. ஸோ வாட் டிட் த மார்க்கெட் டூ, மண்டேக்கு டைரக்ட் கேப் அப், சென்டிமெண்ட் ட்ராப், உடனே ஃபாஸ்ட் ஃபால், திரும்பி வேர் சேஞ்ச், ரிவர்ஸ் சென்டிமெண்ட், கேப் அப் ஆகி ஒரே மார்னிங்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ஃபால் இருந்தால் எப்படி சென்டிமெண்ட் பயங்கரம் பேரிஷ். ஆனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இது வந்து வேவ் 5, மார்க்கெட் பவுன்ஸ் ஆக போகுது. நான் வந்து இந்த ட்ராப் முன்னாடி வீக்லி வீடியோவில் சொல்லியிருக்கேன், வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒரு புல் பேக் இந்த மார்க்கெட். ஆல்ரைட். இப்போ டெய்லியோட மண்டே யோர் மார்னிங், மண்டே மார்னிங்கோட டைம் ஜோன் இருக்கு 10:27. 10:27 எந்த லெவல் வந்து டச் பண்ணியாச்சு மார்க்கெட், 23,422. ஓகே, 23,422 நம்ம வைப்ரேஷன் பாயிண்ட் ஆச்சு இன்ட்ராடேக்காக. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கேவ் அ ஃபால். ஸோ இது 80 பாயிண்ட்ஸ் இஸ் குட் இனஃப், நல்லது இன்ட்ராடே ஸ்கேல்பிங்காக. சில பேர் வந்து கேட்கலாம், நீங்கள் வந்து சார் இது வந்து மேலே போச்சுன்னா புல்லிஷ் செட்டப், இது வந்து கீழே போச்சுன்னா பேரிஷ் செட்டப். ஸோ கீழே சைடு ஆயிடுச்சு 80 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ மேலே தாண்டி போகுது. நான் வந்து இந்த பாயிண்ட்டை சொன்னேன், ப்ளீஸ் நீங்கள் வந்து இது ட்ரேடர்ஸ் வந்து இன்டர்டே ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ், ஓகே ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க காஸ்ட் டு காஸ்ட்ல. ஏன்னா பாயிண்ட் எப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இது ஃபால் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, கீழே போகிறதுக்கு டவுன் மூவ் சேஃப் கிடையாது. ஓகே, சப்போஸ் நீங்கள் ஷார்ட் எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல நீங்கள் சேஃப் கிடையாது. ஏன்னா நமக்கு முன்னாடியே தெரியும் திஸ் இஸ் வேவ் 5, இந்த ஃபுல் வேவ் வந்து திரும்பி ரிவர்ஸ் ஆக போகுதுன்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்ல போயிட்டு நீங்கள் வந்து ஷார்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ அதனால நான் வந்து இந்த பாயிண்ட் சொன்னேன், ப்ளீஸ் உங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ட்ரெயில் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட். ஸோ ஹியர் நீங்கள் கேட்கலாம் சார் இப்போ இந்த மேலே போச்சு, ஓகே ஸோ இந்த லெவல் தாண்டி மேலே போச்சுன்னா திரும்பி லாங் எடுக்கலாமா, ஆமாம் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் அ வெரி குட். நான் சொல்கிறது லாங் எடுக்கலாம், ஷார்ட் எடுக்கலாம், ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இதெல்லாம் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் தான். டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரியல் மார்க்கெட்டில் போடாதீங்க. ஓகே, ஸோ ஹியர் வெரி சிம்பிள், 23,422லேருந்து இது வந்து கிட்டத்தட்ட 142 பாயிண்ட்ஸ், 142 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நம்மளுக்கு ஒரு செட்டப். ஆனால் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான செட்டப். ஓகே, கொஞ்சம் அட்வான்ஸான செட்டப்.
அதனால நான் வந்து இது வந்து கவுண்ட் பண்ணல. சில பேருக்கு தான் புரியாது. சில பேர் வந்து பேரிஷ் தான் யோசிப்பாங்க. இல்லைன்னா சில பேர் வந்து ட்ரேடிங்காக ஒரே செட்டப் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு. ஓகே, பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து சொல்லலை. ஸோ நான் வந்து இந்த கவுண்ட் போடல. 140 பாயிண்ட்ஸ் ரேலி வந்துச்சு இந்த லெவல்ல இருந்து நான் கவுண்ட் போடல. ஏன்னா ரியலிஸ்டிக்கா பார்த்தா சில பேர் வந்து மோஸ்ட் ட்ரேடர்ஸ் வந்து ஒரே டைரெக்ஷன் பார்ப்பாங்க. செகண்ட் டைரெக்ஷன் அந்த குவிக்னஸ் இன்னும் வராது. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் வரும் எப்படி யூஸ் பண்றது இந்த லெவல்ஸ். இமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா அது கண்டிப்பா வந்துடும். இமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா இது வந்து கண்டிப்பா வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இன்ட்ராடேவோட வைப்ரேஷன் பாயிண்ட்ல இருந்து வி கேப்சர்ட் பேக் சைட், டவுன் சைடு, ஆல்சோ அப் சைட். பட் அகைன் நான் வந்து கவுண்ட் பண்றது ஒன்லி டவுன் சைட். ஏன்னா மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் அப்படிதான் பார்ப்பாங்க. ஓகே, எனிவே நம்ம இப்போ என்ன பார்க்கலாம்னா, ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் ஃபார் டுமாரோ. பிஃபோர் தட் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன ஆச்சு மார்க்கெட்ல, என்ன ஆக போகுதுன்ட்டு. ஸோ ஃப்ரம் த லெவல் ஆஃப் 24,242, நான் வீக்லி அகைன் அனாலிசிஸ்ல அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்க. நான் ஆல்ரெடி அவுட்லைன் பண்ணியிருக்கேன் என்ன பார்க்கணுன்ட்டு. வாட் வி டிஸ்கஸ்னா, நேற்று வீடியோ வீக்லி வீடியோ இல்லை என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கோன்னா, வி டிஸ்கஸ் தட் நடுவில் வந்து மார்க்கெட் கீழே போச்சுன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா எந்த லெவல் பார்க்கணும் கீழே. ஓகே, ரெண்டு ஆப்ஷன் இருந்தது நம்மள்கிட்ட. மேலே போய் கீழே வரலாம் மார்க்கெட், இல்லைன்னா கீழே போய் மேலே வரலாம் ஃபர்ஸ்ட். ஸோ மண்டே மார்னிங் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட். அதான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். ஸோ யூ சா மார்க்கெட் கீழே போச்சு ஃபர்ஸ்ட். கீழோட லெவல் நம்மக்கிட்ட வந்து வீக்லி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 23,330. ஓகே, 23,330. மார்க்கெட் வந்து அவ்வளோ கிட்ட வந்துச்சு, 350 கிட்ட வந்து திரும்பிச்சு மார்க்கெட். அண்ட் அகைன் இது வந்து வீக்லியோட டைம் ஜோன். ஸோ அகைன் மார்க்கெட் வந்து அவ்வளோ இட் டிட் நாட் மூவ், அவ்வளோ மூவ்மெண்ட் கிடையாது மார்க்கெட்ல இன்னைக்கு. இட் வாஸ் ஜஸ்ட் கொஞ்சம் சைட்வேஸாக போச்சு. எஸ், அதனால தான் இது வந்து வரப்போகுது. வேவ் வந்து கரெக்டிவ் வேவ். நீங்கள் லேட் வேவ்ல படிச்சீங்கன்னா இது வந்து ஏபிசி பேட்டர்ன், இல்லைன்னா ஃபோர்த் வேவ். நான் ஃபோர்த் வேவ்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபோர்த் வேவ்ல எதுவுமே ஆகலாம். ஏ பேட்டர்ன், பிசி, அதுக்கப்புறம் உங்க ஃபிளாட் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு. நாலு நாலு ஃபிளாட் பேட்டர்ன் இருக்கு, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏபிசி ஃபிளாட். ஓகே, ஃபிளாட் பேட்டர்ன். இல்லைன்னா ஸோ ஃபிளாட் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி போட்டு இப்படி சைட்வேஸ், கம்ப்ளீட் டெட் சைட்வேஸ் மார்க்கெட். ஓகே, ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லாமல் பர்ஃபெக்ட் சைட்வேஸில் போயிடும் ஃபிளாட்ல. நெக்ஸ்ட் வந்து எனி ட்ரையாங்கிள் இருக்கலாம். ட்ரையாங்கிள் இப்படி கன்சாலிடேஷன். ஓகே, ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் செட்டப்ஸ். இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் செட்டப்ஸ். ஸோ பாயிண்ட் இஸ் தட் வென் முன்னாடியே தெரியும் உங்களுக்கு இது வந்து ஆக போகுதுன்னா, இப்படி ஆக போகுதுன்னா நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த வீக்லி வீடியோவில். நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்னா 38லேருந்து 50% ஜோன். ஓகே, லைவ் மார்க்கெட்லேயும் போட்டு வச்சிருக்கேன் நான் மெசேஜ் டெலிகிராமில். ஸோ அங்கே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க இஃப் யூ வாண்ட் லைவ் அப்டேட்ஸ். ட்ரா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ஃபிபனாச்சியோட ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே லோ வருது மண்டேஜில், இப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட் லோ ஆகி ரிவர்ஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த லோலேருந்து 24,242 லெவல் வரைக்கும் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா 38லேருந்து 50% ஜோன். இந்த மார்க்கெட் இந்த ஜோன் தாண்டி போல இந்த ரிவர்சல்ல சப்போஸ் இப்படி போச்சு மார்க்கெட், இப்படி ஏபிசி பேட்டர்ன் போய் மேலே போச்சுன்னா, இந்த ஜோன் தாண்டி போலன்னா இந்த மூவ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு வேவ் 4. ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் சப் வேவா, 3.4 வேவா, இல்லைன்னா வேவ் 4. மோஸ்ட் லைக்லி இது வந்து வேவ் 4. இல்லை கொஞ்சம் மார்க்கெட் இன்னும் சைட்வேஸாக போதா, இல்லைன்னா கொஞ்சம் உடனே ஃபாஸ்ட் கீழே வந்ததா, அப்புறம் வேல் சி 3.4. இது வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன், எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு இது வந்து 3.4 மோஸ்ட் லைக்லி இருக்கலாம்ட்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சைக்காலஜி பாயிண்ட்ஸ். ஓகே, நீங்கள் வந்து டைரெக்டே அப்ளை பண்ணலாம் மார்க்கெட்டில். நீங்கள் படித்தது எல்லாம் எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் நீங்கள் எல்லாமே இது வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் அடுத்த ஸ்டேஜ் என்ன வரப்போகுது, ஓகே, ஸோ அது வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது. ஓகே, அது வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது, மாறிட்டே இருக்கும், கண்டினியூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது அனலிஸ்ட்க்கு எப்படி யோசிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி யோசிக்கணும் இந்த பாயிண்ட்ல, நீங்கள் ரெடி வேவ் 4க்காக, வேவ் 3.4க்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, ஏன்னா இந்த ஃபுல் வேவ்ல புல் பேக் 38லேருந்து 50% புல் பேக் எப்பவுமே வரல.
ஸோ உங்களுக்கு தெரியாத முன்னாடியே இது வந்து 3.4 வேவ் 4. இப்போ அட்வான்ஸ் கான்செப்ட் போறீங்க, அட்வான்ஸ் கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா? ஸோ நீங்கள் வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் பாருங்க, அப்புறம் 15 மினிட் டைம் ஃப்ரேம் பாருங்க, கம்பைன் பண்ணி பாருங்க. இது வந்து ஃபுல் வேவ்ல வேவ் 4 வர போதா, வேவ் 3.4 வர போதா, ரெண்டுமே கம்பைன் பண்ணி பாருங்க சொல்றேன். நம்ம இண்டிகேட்டர் இருக்குல்ல, அந்த யூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, யூஸ் த கான்செப்ட், அந்த அட்வான்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேவ் 4 வர போதா, வேவ் 3.4 வர போதா. நான் வந்து பப்ளிக் வீடியோஸ்ல அதை சொல்ல முடியாது, அதனால நான் வந்து ஹிண்ட் தான் கொடுக்குறேன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். எனிவே, ஸோ பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து நாளைக்குலேருந்து இஃப் இட் கோஸ் கீழே போய் சைட்வேஸ் ஆச்சு கண்டினியூஸாக. ஸோ இது வந்து 20th நவம்பர் ஹாலிடே இருந்தா, 20th நவம்பர் ஹாலிடே இருந்தா, ஸோ 19th அதான் நாளைக்கு, 19th அப்புறம் வில் சி டைரக்ட் ஓப்பனிங் ஆன் 21st. ஓகே, டைரக்ட் 21st, இது வந்து தேர்ஸ்டே. ஆல்ரைட், ஸோ டுடே இஸ் மண்டே, மண்டே 18th, ஆமாம் தேர்ஸ்டே தான். 20th ஹாலிடே, வென்ஸ்டே, 21st இஸ் தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே இஸ் த எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கலாம். ஆல்ரைட், கொஞ்சம் டல்லாக இருக்கலாம். இட் கேன் பி சைட்வைஸ். நான் சில டைம் வந்து ஓவர் டைம் பாஸ் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து சில டைம் வந்து கொஞ்சம் ஓவர் டைம் பாஸ் பண்ணலாம். இது வந்து ஏ வேவ் ஆச்சுன்னா, இது வந்து பி பாயிண்ட் ஏ, பி பாயிண்ட் பி, பி பாயிண்ட் சி, அதுக்கப்புறம் பி வேவ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் சி வேவ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கேஸ் வேர் கொஞ்சம் ஓவர் டைம் பாஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட். எனிவே, பாயிண்ட் எப்படின்னா, மெயின் ஓவரால் பாயிண்ட் எப்படின்னா, இஃப் இது வந்து சைட்வேஸ் மூவ் ஆகி கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சுன்னா இந்த ஜோனில், இந்த ஏரியாவில் டெஃபினட்டாக இன்னொன்று கீழ் ஒன் மோர் லாஸ்ட் டவுன் மூவ் வரப்போகுது கண்டிப்பாக. ஓகே, ஒரு டவுன் மூவ் வரப்போகுது. அண்ட் ஆஃப்டர் தட் வி வில் சி அ பவுன்ஸ் இன் த மார்க்கெட். வி வில் சி அ பவுன்ஸ் இன் த மார்க்கெட். ஸோ அகெயின், இந்த நாலேஜ் வச்சுட்டு உங்களுக்கு தெரியும், இப்போ ஜோன் வந்து சப்போஸ் லாஸ்ட் வீக் வந்து ஃபுல் ட்ரெண்டிங் ஆயிருந்தது. ஆல்ரைட், திஸ் வீக் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு புரியுது, ஓகே மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸாக கன்சாலிடேஷனாக போக போகுதுன்ட்டு. ஆல்ரைட், அந்த டைமில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படி வைப்பீங்க? ஸோ இன்ட்ராடேல 80 பாயிண்ட்ஸ், 80 பாயிண்ட்ஸ் இஸ் குட் அனஃப் ட்ராப். நெக்ஸ்ட் டே டியூஸ்டே இப்போ வருது, உங்களுக்கு தெரியும் இப்போ மார்க்கெட் வந்து ஃபுல் ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த வீக்காக பார்த்தீங்கன்னா கரெக்ஷனாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்படி ஒரு 500 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ், 400 பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்பீங்களா இன்ட்ராடேல? இல்லை. ஸோ லாஸ்ட் வீக் வென் மார்க்கெட் ட்ரெண்டிங் இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு கேன் ஆங்கிள்லேருந்து இன்னொரு கேன் ஆங்கிள் வரைக்கும் ஒரு டார்கெட் வச்சோம், ஒரு மேஜர் ஆங்கிள்லேருந்து இன்னொரு மேஜர் ஆங்கிளுக்காக டார்கெட் வச்சோம். ரைட், நியர்லி மினிமம் 100 to 150 பாயிண்ட்ஸ் டெய்லி வந்துச்சு நம்மளுக்கு லாஸ்ட் வீக். பிகாஸ் மார்க்கெட்டோட ஸ்டேட், ஓவரால் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் சைட்வேஸாக போகுது. ஸோ அதனால நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லிட்டே இருக்கேன், மார்க்கெட் சில டைம் வந்து சைட்வேஸ் போகலாம், சில டைம் வந்து ட்ரெண்டிங் ஆகலாம். ஸோ அந்த டைம்ல நீங்கள் வந்து உங்கள் டார்கெட்ஸ், உங்கள் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். ஆல்ரைட், ஸோ வெரி சிம்பிள். நாளைக்கு வந்து டைம் ஜோன் வந்து மார்னிங் 9:39 AM அண்ட் 11:11 AM. அகைன் இது வந்து 4 மினிட் சார்ட், அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 9:39 அண்ட் 11:11 AM. நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த டைமில் சிம்பிள் கான்செப்ட் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். நம்மள்கிட்ட சில இம்பார்ட்டன்ட் கேன் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஓகே, சில இம்பார்ட்டன்ட் மேஜர் கேன் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் மேஜர் நம்மளுக்கு ஆங்கிள் என்னன்னா 23,449. ஓகே, 23,449 வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த லெவல் வந்து 23,370. நெக்ஸ்ட் வந்து 23,528. ஸோ இந்த 3 லெவல் வந்து முக்கியமான லெவல்ஸ் ஃபார் டுமாரோ. நாளைக்கு மார்னிங் 9:39 இல்லைன்னா 11:11, எந்த லெவல் முன்னாடி வந்து, ஸோ ஆப்வியஸ்லி 9:39 பார்க்கலாம், எந்த லெவல் வந்து மார்க்கெட் டச் பண்ணுது. ஆல்ரைட், ஸோ எந்த லெவல் வந்து மார்க்கெட் டச் பண்ணுது. ஸோ லைவ் மார்க்கெட்டில் இந்த லெவல் சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஆச்சு, இல்லைன்னா கேப் டவுன் ஆச்சு, இல்லைன்னா மார்க்கெட் வேறு டிஃப்ரெண்ட் லெவல் டச் பண்ணுதுன்னா, நான் வந்து உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த லெவல் பார்த்துக்கோங்க, இது வந்து டிஃப்ரெண்ட் லெவல், இப்போ அப்டேட் பண்ணுற லெவல்ஸ் எல்லாம். ஸோ மேஜர் லெவல்ஸ் வந்து இதுதான் நாளைக்கு வந்து பார்க்கணும் நீங்கள். கான்செப்ட் எப்படின்னா, இந்த டைம்ல எக்ஸாக்டா எந்த லெவல் டச் பண்ணுது மார்க்கெட், அந்த லெவல் நம்மளுக்கு முக்கியமான லெவல் ஆயிடும் அன்னைக்கு.
அங்கேருந்து திரும்பி மேலே போகலாமா இல்லைன்னா ஷார்ட் செட்டப் எடுக்கலாமா அது வந்து பார்க்கணும். ஓகே, வெரி சிம்பிள், கஷ்டமே இல்லை இது கான்செப்ட். ஸோ சேம் ஐடியா இப்போ என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் லெவல், இன்னைக்கு லெவல் வந்து 23,442 முக்கியமான லெவல் ஆச்சு. இம்பார்ட்டன்ட் வைப்ரேஷன் லெவல் எப்படி ஆச்சு? டைம் ஜோன்ல மார்க்கெட் வந்து இந்த லெவல் டச் பண்ணல, இந்த லெவல் டச் பண்ணல, மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்து டச் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெவல் தான் நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன் லெவல். ஓகே, டைம் ஜோன்ல தான் டச் பண்ணணும், இல்லைன்னா 1 கேண்டில் 2 கேண்டில் கிட்ட பார்த்தீங்கன்னா ஓகே. டைம் ஜோன் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் ஜோன்ல தான் ப்ரைஸ் டச் பண்ணணும். அதனால ப்ரைஸ் ப்ளஸ் டைம் செட்டப் இது. ஓகே, ப்ரைஸ் ப்ளஸ் டைம் செட்டப். ஸோ எக்ஸாக்டா 23,422 டச் பண்ணியாச்சு மார்க்கெட். ஸோ திஸ் வந்து வைப்ரேஷன்ஸ் ஆன். சேம் திங் நாளைக்கு என்ன பார்க்கணும்னா நெக்ஸ்ட் லெவல் பார்க்கணும்னா இந்த சேம் லெவல்ஸ் இருக்குல்ல நம்ம கிட்ட. ஸோ சேம் மேஜர் லெவல்ஸ் வந்து நாளைக்கு வந்து பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க இந்த லெவல்ஸ் எல்லாம். 23,450, 449, 23,528, அதுக்கப்புறம் 370. இன்னும் லெவல்ஸ் இருக்கு, ஆனால் இப்போ அது தேவையில்லை பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் மார்க்கெட் சைட்வேஸ்லாம் போகுது தான். பட் அகைன் கேப் அப் ஆச்சு இல்லைன்னா கேப் தான் சர்ப்ரைஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் என்ன லெவல் பார்க்கணும். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான் கைஸ். கொஞ்சம் வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகுது. எனிவே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் I will update any live updates in the Telegram group. Okay, அங்கே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க.